ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாஸ்தா நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 1/4 கிலோ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இது பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணி சூடாக்க வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பாஸ்தாவுக்கு வேக வைக்கிறதுக்கு. இப்போ இந்த பாஸ்தா வந்து நம்ம இதில் 1/4 கிலோ பாஸ்தா இதில் கொட்டிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் உப்பு அதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினோன்னு சொன்னால் நல்லா பொறுன்னு வரும். அதனால தான் எண்ணெய் ஊற்றுறது. இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு. ஜாஸ்தி வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா அப்புறம் தாளிக்கும் போது நமக்கு கிசுகிசுன்னு ஆயிரும். ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணி வடிச்சிடலாம். இப்போ தண்ணி வடித்தாச்சு. இப்போ தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்குறோம். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிடலாம். அப்போ பொறுன்னு இருக்கும், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். ஆறத்துக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் பிடிச்சிக்கும் அதில். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இன்னி வதங்கலை, கொஞ்சம் கூடி வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் நம்ம தக்காளி வந்து இப்போ நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி மீடியம் சைஸில் மிக்சரில் அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இப்போ தக்காளியை நம்ம இதில் போட்டுடலாம். வெங்காயத்தில் தக்காளி வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 1/2 கப்பு இதில் ஊற்றிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக உப்பு இதில் தக்காளிக்கு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாஸ்தா போட்டுடலாம். தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருங்க. இப்போ பாஸ்தா இதில் போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணியே நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுறலாம். பாருங்க, சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னி கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவி விட்டுறலாம். ஜாஸ்தி வேண்டாம், கம்மியாக கொஞ்சோண்டு மல்லித்தலை மேலே தூவி விட்டுறலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.